நம்மள நிறைய பேர் மசனகுடி சஃபாரி போயிருப்போம். பட் அதுக்கு நியர்பை 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சவுத் இந்தியாவோட நம்பர் 1 சஃபாரியான பந்திப்பூர் இருக்குன்னு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? ஃபாரஸ்ட்டில் டைகர், லெப்பர்ட் மாதிரியான அனிமல்ஸை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் சஃபாரியில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இந்த மான்களோட அலாரம் கால்ஸ் தான். மான்கள் எப்போவுமே ரொம்ப கவனமாக இருக்கும். டைகர், லெப்பர்ட் மாதிரியான அனிமல்ஸோட மூமெண்ட்டை ஈஸியாகவும் கண்டுபிடிக்கும். நீங்கள் நேச்சுரல் லவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபாரஸ்ட்டில் சில மூமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்டடாக வராது. அப்படி அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த அழகான மூமெண்ட்ஸ் தான் இது. மயில் வெறும் அழகுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை. ஃபாரஸ்ட்டில் ப்ரெடேட்டர்ஸோட மூமெண்ட்ஸை பார்த்தா மற்ற அனிமல்ஸ்க்கு எச்சரிக்கையும் கொடுக்கும். சஃபாரியில் ஜூ மாதிரி எல்லா அனிமல்ஸையும் ஈஸியாக ஸ்பாட் பண்ண முடியாது. நம்மளுக்கு டைமிங்கும் லக்கும் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருந்தால் தான் டைகர், லெப்பர்ட் மாதிரியான அனிமல்ஸையும் பார்க்க முடியும். நம்ம அடுத்து பார்த்தது இந்த கொம்பனை தான். ஃபாரஸ்ட்டில் சில அனிமல்ஸை பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு பயம் வந்துடும். அப்படிப்பட்டவன் தான் இந்த கொம்பன். அவனோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த ஃபாரஸ்ட்டோட சைலன்ஸை பிரேக் பண்ணும். தனியாக இருக்கிற டஸ்கர் எப்போவுமே டேஞ்சர் தான். எந்த நேரம் வேணாலும் நம்மளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். சஃபாரினாலே எல்லாரும் யோசிக்கிற ஒரு விஷயம் அனிமல்ஸ் அட்டாக் பண்ணிருமோன்னு. பட் இங்கே இருக்கிற டிரைவர்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அவங்களுக்கு வெஹிக்கிளை எங்கே நிறுத்தணும், நிறுத்தக்கூடாதுங்கிறது நல்லாவே தெரியும். இங்கே சஃபாரி வெஹிக்கிள் இருக்கிற டிரைவர்ஸ்குள்ளே ஒரு நல்ல கோஆர்டினேஷன் இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஒரு அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணிட்டா டிரைவர்ஸ்குள்ளே இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்குவாங்க. அதனால் நம்மளால் நிறைய அனிமல்ஸை ஸ்பாட் பண்ண முடியும். எதுக்காக நம்ம சஃபாரியை பிளான் பண்ணி வந்தோமோ ஃபைனலி அது நம்ம முன்னாடி தான் இருக்குது. அதோட வாக், அதோட ஆட்டிடியூடை பாருங்க. கிங் ஆஃப் தி ஜங்கிள்னு ஏன் சொல்கிறாங்கன்னு இப்போ தான் புரியுது. இப்படி ஒரு சைட்டிங் கிடைக்கணும்னு நாங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. இந்த மொமெண்ட்டை எங்களால் மறக்கவே முடியாது. நம்ம டைகரை பார்த்துட்டு இருந்ததுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய லேக் இருக்குது. அந்த லேக்கில் தண்ணியில் ஏதோ ஒன்று நீந்தி வர்றதை நாங்கள் பார்த்தோம். பொதுவாக வைல்ட் டாக்னாலே டீமாக தான் ஹண்ட் பண்ணோம். இந்த வைல்ட் டாக் என்ன பண்ணுதுன்னு நீங்களே பாருங்க. இவ்வளோ பெரிய மான் அது எப்படி தூக்கிட்டு வந்தது தானே யோசிக்கிறீங்க? அது நம்ம நினைக்கிறத விட பிரில்லியன்ட்டு. தண்ணி குடிக்க வர மான்களை அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். அப்போது அந்த மான் வேறு வழியே இல்லாமல் உயிரை காப்பாற்றிக்க தண்ணிக்குள்ளே போய் தப்பிக்க பார்க்கும். பட் எவ்வளோ நேரம் அதனால் தண்ணியில் நீந்த முடியும்? மான் டயர்டாகிற வரைக்கும் கரையிலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த வைல்ட் டாக் ஃபைனலி தண்ணியில் நீந்தி போய் மானை அட்டாக் பண்ணி கரைக்கு கொண்டு வந்துடும். காட்டில் உயிர் வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். காட்டோட சட்டம் ஒன்று தான். இங்கே வலிமையானவனால் மட்டும்தான் வாழ முடியும்.
பொதுவாக வைல்ட் டாக் தனியாக அட்டாக் பண்ணுறது அதோட பலம் கிடையாது, குரூப்பாக அட்டாக் பண்ணுறது அதோட பலமே. பட் அதோட சர்வைவல்காக எவ்வளோ தூரம் வேணாலும் போகுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ಫೋಟೋ ತೆಗೆದವ್ರು ಆರಾಮಾಗಿ ಕೂತ್ಕೊಬಿಡಿ ಸರ್, ಸ್ವಲ್ಪ ಶೇಕ್ ಆದರೆ ಇಲ್ಲ ಅಂತ ವಿಡಿಯೋದು ಆರಾಮಾಗಿ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. உயிரோட சாப்பிட்டது ஆக்சுவலாக நம்ம லெப்பர் ஸ்பாட் ஆயிருக்குன்றதை கேட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தோம். பட் ஆனால் அடுத்தடுத்து நடந்த 2 அன்எக்ஸ்பெக்டட் ஸ்டோரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ கொடூரமான சம்பவத்தை பண்ணிட்டு எவ்வளோ கூலாக வந்து நிற்கிறான்னு பாருங்க. அந்த மானை உயிரோடு கொள்ளும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த என்கவுண்டரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காடு ஒவ்வொரு முறையும் ஒரு புது ஸ்டோரியை சொல்லும். அப்படிப்பட்ட ஸ்டோரிஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட அட்வென்ச்சர் ட்ராவலில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பீமான்ற டைகரை வாட்டர் ஹோல் ஏரியாவில் ஸ்பாட் பண்ணியிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய அனிமல்ஸ் பற்றின வீடியோவை எபிசோட் 2ல் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சீக்கிரமாக நான் வந்து மீட் பண்ணுறேன்.